عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج. صدق الله العليم. நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 43 பேர்கள் சரியாக எழுதியதாக ஹஜரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய 3 கேள்விகள். முதலாவது கேள்வி, சதகத்துல் ஃபித்ர் என்றால் என்ன? அதை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும்? சதகத்துல் ஃபித்ர் என்றால் என்ன? அதை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும்? பெருநாள் என்று பிறந்த குழந்தைக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டுமா? சதகத்துல் ஃபித்ர் என்றால் என்ன? அதை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும்? பெருநாள் அன்று பிறந்த குழந்தைக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டுமா? இரண்டாவது கேள்வி, சதகத்துல் ஃபித்ர் வாங்க தகுதியானவர் யார்? ஜகாத் கொடுக்காதவர்களும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டுமா? சதகத்துல் ஃபித்ர் வாங்க தகுதியானவர் யார்? ஜகாத் கொடுக்காதவர்களும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டுமா? பெண்களுக்கு பெருநாள் தொழுகை கடமையா? மூன்றாவது கேள்வி, சதகத்துல் ஃபித்ர் எப்போதிலிருந்து எப்போது வரை கொடுக்கலாம்? சதகத்துல் ஃபித்ர் எப்போதிலிருந்து எப்போது வரை கொடுக்கலாம்? பெருநாள் தொழுகையின் முறைகள் வித்தியாசம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் கொடுத்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். யஸ்அலூனக அனில் அஹில்ல. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே பிறை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா நபியிடத்திலே சஹாபாக்கள் கேட்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். நபியே, உன்னிடத்திலே பிறை சம்பந்தமாக கேட்கின்றார்கள். அது அல்லாஹுடைய ஏற்பாடின் பிரகாரம் அல்லாஹ் எப்படி நிர்ணயித்தானோ, மவாகீது லின்னாஸ், மக்களுக்கு அல்லாஹ் கணக்கிட்ட பிரகாரம் அது நடக்கும் என்பதாக சொல்லும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த பிறை கணக்கு என்பது இஸ்லாமியுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு அமலை செய்தாலும் அது பிறை கணக்கை வைத்துதான் நாம் அமல் செய்ய வேண்டும். அது ஹஜ்ஜியாக இருந்தாலும், குர்பானியாக இருந்தாலும், இது போன்ற எந்த அமல்களாக இருந்தாலும் எல்லா அமல்களுமே பிறை கணக்கை வைத்துதான் நாம் செய்ய வேண்டும். சந்திர கணக்கை வைத்துதான் நாம் செய்ய வேண்டும். சூரிய கணக்கின் பிரகாரம் எந்த அமலையும் நாம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஜகாத் கொடுப்பதாக இருந்தால், அந்த ஜகாத்துடைய நிசாவுடைய அளவுக்கு பணம் வந்துவிட்டால் அதை ஒரு ஆண்டு பூர்த்தியாக வேண்டும் என்று சொல்வது அது இங்கிலீஷ் கணக்கின் பிரகாரம் அல்ல, சூரிய கணக்கின் பிரகாரம் அல்ல, சந்திர கணக்கின் பிரகாரம் அது ஒரு வருஷம் பூர்த்தியாக வேண்டும். ஏன் சந்திரன் கணக்கு பிரகாரம் என்று சொன்னால், 33 ஆண்டுக்கு ஒரு முறை சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் ஏற்படும். ஒரு மனிதர் 33 ஆண்டுகள், அதாவது தொடர்ந்து அவர் ஜகாத் கொடுத்து கொண்டே வந்தால், இந்த சூரிய கணக்கின் பிரகாரம் அவர் கொடுத்தார் என்று சொன்னால், சந்திர கணக்கின் பிரகாரம் அவர் ஒரு ஆண்டு கொடுக்காத குற்றவாளியாக ஆகிவிடுவார். ஏன்? சூரிய கணக்கிற்கும் சந்திர கணக்கிற்கும் 11 நாட்கள் வித்தியாசம் இருக்கின்றது. அதனால் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கும் பொழுது சந்திர கணக்கின் பிரகாரம் ஜகாத் கொடுத்தோம் என்று சொன்னால் அது சரியாக பூர்த்தியாகும். அப்படி மாறாக சூரிய கணக்கின் பிரகாரம் நாம் ஜகாத் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஜகாத் நம்மால் ஒரு ஆண்டு பூர்த்தியாகாத குற்றவாளியாக ஆகிவிடும். அதனால் எல்லா அமல்களையுமே சந்திர கணக்கின் பிரகாரம் தான் நாம் செய்ய வேண்டும்.
அந்த அடிப்படையிலே நாம் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பிறை பார்ப்போம். அந்த பிறை பார்ப்பதற்கு சுமார் 45 நிமிடங்கள் 48 நிமிடங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த 48 நிமிடத்தில் கூட நம்மால் சரியான முறையில் பிறையை பார்க்க முடியவில்லை. எல்லா இடங்களிலும் யாரோ ஒருவரிடத்திலே பார்த்து அது உண்மை என்று நிர்ணயிக்கப்பட்டதுதான் நாம் அந்த நோன்பை ஆரம்பம் செய்திருக்கின்றோம். இந்த சவ்வாலுடைய பிறை இருக்கின்றது. இதனுடைய கணக்கை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். யௌமுல் ஷக்குடைய அந்த நாள் என்பது வரக்கூடிய 19ஆம் தேதி வியாழக்கிழமை யௌமுல் ஷக்குடைய நாளாக இருக்கின்றது. நாளைய மறுநாள் வியாழக்கிழமை யௌமுல் ஷக், சந்தேகத்திற்குரிய நாள், அதாவது பிறை பார்க்க வேண்டிய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், மாதம் என்பது 29 நாட்கள். 29 நாள் முடிந்துவிட்டால் நீங்கள் பிறை பார்க்க வேண்டும். பிறை தெரிந்தால் மறுநாள் பிறை 1. பிறை தெரியாவிட்டால் மேகமூட்டமாக இருந்தால் அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தியாக்கி அதன் பிறகு நீங்கள் பிறை 1ஆக கணக்கிட வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாளைய மறுநாள் வியாழக்கிழமை அன்று நாம் பிறை பார்க்க வேண்டும். அப்படி நாம் பிறை பார்த்தால் பிறை நமக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். செவ்வால் மாதத்தின் பிறை எப்போது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வியாழக்கிழமை மாலையிலே நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த பிறை தென்பட்டு விட்டால் வெள்ளிக்கிழமை நமக்கு பெருநாள். அப்படி பிறை தென்படவில்லை என்று சொன்னால் சனிக்கிழமை நமக்கு பெருநாள். சவுதியுடைய கணக்கு வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் நாளைய தினம் பிறை பார்ப்பார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு 29, இன்று இரவு 29, நாளைக்கு 29 அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டு நாளை மாலை அவர்கள் பிறை பார்ப்பார்கள். அவர்கள் பிறை பார்த்து பிறை தெரிந்துவிட்டால் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அவர்கள் பெருநாளாக கொண்டாடுவார்கள். அந்த வியாழக்கிழமை அவர்களுக்கு தெரியாவிட்டால் வெள்ளிக்கிழமை பெருநாளாக கொண்டாடுவார்கள். இதில் என்ன கருத்து வேறுபாடு என்று சொன்னால், யௌமுல் ஷக் என்பது வியாழக்கிழமை ஏற்படுகின்றது. நம்முடைய கணக்கின் பிரகாரம் வியாழக்கிழமை யௌமுல் ஷக் 29வது பிறை. ஆனால் நியூ மூன் என்று சொல்லப்படுகின்றது அமாவாசை. அமாவாசை என்பது எப்போது ஏற்படுகின்றது? வியாழக்கிழமை காலை 6:56க்கு ஏற்படுகின்றது, சுமார் 7 மணி அளவில். வியாழக்கிழமை மாலை தான் நாம் சக்குடைய நாளாக சூரியனை சந்திரனை பார்க்க இருக்கின்றோம், பிறை பார்க்க இருக்கின்றோம். ஆனால் அந்த அமாவாசை என்பது வியாழக்கிழமை காலை 6:56க்கு சுமார் 7 மணி அளவிலே அது நடைபெற இருக்கின்றது. இந்த கணக்கின் பிரகாரம் பார்த்தோம் என்று சொன்னால் சவுதியுடைய அவர்களுடைய கணக்கில் கூட புதன்கிழமை நாளை இரவு பிறை பார்த்தால் தெரிவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. ஏன்? இந்த நியூ மூன் ஏற்பட்டதற்கு பிறகுதான் பிறை பார்க்க முடியும். நியூ மூன் ஏற்படுவதற்கு முன்னால் பிறை பார்த்தால் அந்த பிறை தெரியாது. நியூ மூன் என்று சொன்னால் என்ன? அமாவாசை என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டில் வரும், இரண்டுமே ஒன்றாக வரும். அந்த இரண்டுமே ஒன்றாக இணையும் பொழுது அது அமாவாசையாக முழு இருட்டாக மாறிவிடுகின்றது. அந்த முழு இரவும் மாற வேண்டும் என்று சொன்னால் 24 மணி நேரம் கடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் குறைந்தது 12 மணி நேரமாவது கடக்க வேண்டும். 12 மணி நேரம் கடந்தால்தான் நாம் பிறை பார்ப்பதற்கு கொஞ்சமாவது நேரம் கிடைக்கும், கொஞ்சமாவது தெளிவாக தெரியும். 12 மணி நேரம் கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிறை பார்ப்பதற்கு சாத்தியக்கூறு கிடையாது. இருந்தாலும் அவர்கள் நாளைய தினம் அவர்கள் பிறை பார்ப்பார்கள். அவர்கள் என்னென்ன அறிவு மூலமாக அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய அந்த கருவிகளை வைத்து பார்ப்பார்கள். பார்த்தாலும் கூட அவர்களுக்கு பிறை தென்படாதன் காரணமாக வெள்ளிக்கிழமை தான் இன்ஷா அல்லாஹ் பெருநாள் என்பதாக அறிவிப்பார்கள் சவுதியில்.
ஏன் அவர்களுடைய அந்த காலங்களுடைய கணக்கு பிரகாரம் சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் சந்திரன் மறைய வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்னால் சந்திரன் மறைந்துவிட்டால் அவர்கள் அதை கணக்காக எடுக்க மாட்டார்கள். இது சவுதியுடைய முறை. சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் சந்திரன் மறைய வேண்டும். அப்படி மறையும் போதுதான் அதை பிறை கணக்காக அவர்கள் தேர்வு செய்வார்கள். ஆனால் இப்போ சிங்கப்பூரிலெல்லாம் நாம் எப்போது நோன்பு ஆரம்பித்தோமோ அதை கணக்கு வைத்துத்தான் அவர்களும் நோன்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் சனிக்கிழமை பிறநாள் என்பதாக. அவர்கள் எப்படி அறிவித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த நியூமனுடைய கணக்கை வைத்து சுமார் 8 டிகிரி அளவுக்கு அவர்கள் சூரியனும் சந்திரனும் மறையக்கூடியதற்கு 8 டிகிரி அளவுக்கு வித்தியாசம் இருந்தால் அதை வைத்து அவர்கள் பிறை கணக்கு வைப்பார்கள். அப்படி அவர்கள் கணக்கு வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த சூரியன், அதாவது அமாவாசை என்பது வியாழக்கிழமை காலையில் 6:56 நடைபெறுவதால் சாத்தியமில்லை வெள்ளிக்கிழமை பெருநாள் வருவது, அதாவது வெள்ளிக்கிழமை பெருநாள் வருவதற்கு. எனவே சனிக்கிழமை தான் பெருநாள் என்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். என்றாலும் அவர்களும் நம்மை போன்ற வியாழக்கிழமை பிறை பார்ப்பார்கள். பிறை பார்ப்பது நபியுடைய ஒரு சொல், கடமை நமக்கு. 29 நோன்பு பூர்த்தியாகிவிட்டால் அன்று நாம் பிறை பார்க்க வேண்டும். அப்படி பிறை பார்த்தால் பிறை தெரியுமா தெரியாதா என்று சொன்னால், இந்த நியூமூன் முடிந்ததற்கு பிறகு சுமார் 12 மணி நேரம் கூட கிடைக்கவில்லை. 11 மணியும் 28 நிமிடம் தான் இருக்கின்றது. அந்த நியூமூன் நடந்து காலை 6:56 மாலை 6:28 வரை சூரியன் மறையக்கூடிய நேரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 11 மணி நேரம் தான் இருக்கின்றது. அதன் பிறகு சூரியன் மறைந்து சந்திரன் தெரிய வேண்டும் என்று சொன்னால், நாம் ரமலானுடைய பிறை ஆரம்பம் பார்க்கும் பொழுது 48 நிமிடம் இருந்தது. சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் இடையிலே 48 நிமிடங்கள் இருந்தது. அப்படி 48 நிமிடங்கள் இருந்து கூட அந்த பிறையை நம்மால் பார்க்க முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு முடிவெடுத்து நாம் நோன்பை கொண்டாடினோம், நோன்பை ஆரம்பம் செய்தோம். ஆனால் இப்போ இந்த பிறை இருக்கின்றதே, நாளைய தினம் அதாவது வியாழக்கிழமை என்று நாம் பிறை பார்த்தோம் என்று சொன்னால் சூரியன் மறைவிற்கும் சந்திரன் மறைவிற்கும் சுமார் 19 நிமிடம் 20 நிமிடம் தான் இருக்கின்றது. நாம் நோன்பு திறந்து விட்டு அந்த நோன்புடைய இஃப்தாருடைய உணவை எல்லாம் உண்டுவிட்டு தொழுதுவிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சூரியன் மறைந்து சந்திரனும் மறைந்து சென்றுவிடும். அந்த சூரியன் மறைந்து 20 நிமிடத்திற்குள்ளால் நாம் பார்த்தால்தான் அதை பார்க்க முடியும். அப்படி பார்ப்பதை கூட இன்றைய ஆராய்ச்சியாளர்கள், அந்த கணக்கெடுக்கக்கூடிய அவர்கள் சொல்லுகின்றார்கள், நியூமூன் அது முடிந்து பிறை தெரிவது வியாழக்கிழமை என்று சட்டாக இருக்கின்றது. அது சரியாக தெரியாது. ஏன்? அந்த இரண்டுமே ஒரே கோட்டில் முடிவதற்கான சரியான நேரம் கிடைக்கவில்லை. அதனால் பெருநாளாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை தெரிவதற்கான வாய்ப்பு கிடையாது என்பதாக ஆராய்ச்சியாளர்களே சொல்லுகின்றார்கள். ஆகையினால் நாம் வெள்ளிக்கிழமை அந்த பெருநாளாக வெளிநாடுகளிலே சவுதியிலே கொண்டாடினாலும் கூட நமக்கு சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பெருநாளாக வரும். அப்படி வந்தால் அதற்கு முன்றைய நாளே சவுதியிலே பிறை பார்த்ததை கணக்கு வைத்து யாராவது வெள்ளிக்கிழமையே பிறை பிறந்து விட்டது என்பதாக சொன்னால் அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்? அந்த 20 நிமிடம் தான் இருக்கின்றது. நிச்சயமாக பார்ப்பதற்கான எந்த வாய்ப்புமே கிடைக்காது. அந்த சந்திரத்துடைய பிறையுடைய அந்த ஒளி இருக்கின்றது, லேசாகத்தான் தெரியும். அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார். அப்படி இருக்கும் சமயத்தில் யாராவது பிறையை பார்த்ததாக சொன்னால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய சாட்சி இல்லாமல், அது மேலிடத்திலிருந்து உத்தரவு வராமல் நாம் யாருமே பெருநாளாக நினைக்கக்கூடாது. அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் இன்று பிறையுடைய கணக்கை தெரிந்து கொள்வதற்காக வியாழக்கிழமை என்று நாம் பார்க்க வேண்டும். மார்க்க சட்ட பிரகாரம் பார்ப்பது கடமை, பிறை பார்ப்பது நம்முடைய கடமையிலே ஒன்று. பிறையை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும், பிறையை பார்த்து நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாட வேண்டும். அந்த அடிப்படையிலே 29 கழிந்து விட்டால் பிறை பார்க்க வேண்டும்.
பிறை தெரிந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பெருநாள். பிறை தென்படாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு மறுநாள் சனிக்கிழமை பெருநாள். இதிலே யாரும் எந்த மாற்று கருத்தும் தெரிவிக்கக்கூடாது. அவர் யாராவது பார்த்துவிட்டு இன்னைக்கு பார்த்தேன், நாளைக்கு பார்த்தேன், நாளைக்கு சனிக்கிழமை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிறை பெருசாக தெரிஞ்சா இது 2வது நாள் பிறை என்று யாருமே சொல்லக்கூடாது. பிறை என்னைக்கு நாம் பார்க்கின்றோமோ அதுதான் நமக்கு முதல் பிறை. எனவே இந்த கணக்கை தெரிந்து கொண்டு நாம் வியாழக்கிழமை என்றுக்கு பிறை பார்க்க வேண்டும். பார்ப்பது நம்முடைய கடமை. என்றாலும் தெரியாவிட்டாலும் நாம் சனிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமை என்றும் பிறை பார்த்து சனிக்கிழமை என்று நான் பெருநாளை இன்ஷா அல்லாஹ் கொண்டாட வேண்டும். அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த பிறையுடைய கணக்கை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.